இப்போவெல்லாம் பார்த்தீங்கன்னா, பேன் இந்தியா படத்துடைய வரவு அதிகமாயிடுச்சு. அதற்கு காரணம் ஹீரோஸ் எல்லாருமே பேன் இந்தியா ஸ்டார் ஆகணும் மற்றும் அனைத்து மொழிகள்லயும் நம்மளோட படம் ரிலீஸ் ஆகணும் என்ற முனைப்போடயே பார்த்தீங்கன்னா நடிக்கிறாங்க. இயக்குனர்களும் அனைத்து லாங்குவேஜ்களிலும் நம்மளுடைய பேர் பேசப்படணும், நம்ம புகழ் உச்சத்த தொடணும்ன்றதுக்காக பேன் இந்தியா இயக்குனரா மாறணுன்றதுக்காக பேன் இந்தியா படமா எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா, இதில சாதிச்சாங்களா இல்லையா? கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, எல்லாருமே மண்ண தான் கவ்வியிருக்காங்க. ஒரு சிலர் மட்டும் தான் இந்த பேன் இந்தியா சகாப்தத்தில இன்னுமே சர்வை பண்றாங்க. அப்படி குறிப்பிட்டு சொல்லணும்னா ராஜமௌலி போன்ற சில பேர சொல்லலாம். ஆனா பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவுல கங்குவான்ற மிகப்பெரும் பேன் இந்தியா படம் எடுத்தாங்க. சுத்தமா சரியில்லாம போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவே இப்ப எங்க போயிட்டுருக்குன்னு தெரியல. சுத்தமா பார்த்தீங்கன்னா, எந்த படமே எடுபட மாட்டேங்குது. அவங்க பேன் இந்தியா படம் எடுத்தாலும் சரி, இல்ல சாதாரணமான தமிழ் லாங்குவேஜ்ல மட்டும் படம் எடுத்தாலும் சரி, எந்த படமுமே இப்போ ஓடுறது கிடையாது. ட்ரோல்களுக்கு மேல ட்ரோலு, அடி மேல அடி, நெகட்டிவ் ரிவ்யூஸ்க்கு மேல நெகட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கி கொண்டு தான் இருக்கு. தமிழ் சினிமாவே ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. சமீபத்தில கூட பார்த்தீங்கன்னா, நம்ம ரஜினியோட வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. ஆனா, இந்த படமே பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு போக வேண்டிய படம். ஆனா, அத ட்ரோல்களுக்கு மேல் ட்ரோல் ஆளாக்கப்பட்டு, கடைசியில பார்த்தீங்கன்னா, படத்த சொதப்பி விட்டுட்டாங்க. அதற்கு காரணம் விஜய் ரசிகர்கள் என சொல்லப்பட்டது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்ப கூலி படத்துல பிஸியா நடிச்சு கொண்டு இருக்காரு. இந்த கூலி படமே பார்த்தீங்கன்னா, பேன் இந்தியாவா உருவாகுற படம் தான். கண்டிப்பா இந்த படம் 1000 கோடிக்கு மேல வசூலை ஈட்டும் என்று எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு விஷயம் பண்ண போறாராம். அதாவது 50 வருஷத்துல இல்லாம இப்போ மீண்டும் பண்ண போறாராம். அப்படி என்ன சாதனை பண்ண போறாரு? அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முழுநீள காமெடி படத்துல நடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும் இல்லாம கமல்ஹாசனும். கடைசியா அவர் நடிச்சிருந்த முழுநீள காமெடி படம்னா, தில்லு முல்லுவ சொல்லலாம், வீராவ சொல்லலாம். இது போன்ற சில படங்கள். சந்திரமுகியில கூட பார்த்தீங்கன்னா, காமெடி ரோல்ஸ்ல தான் நடிச்சிருந்தாரு. ஆனாலும் அதில ஆக்ஷன் பேக்டு கலந்திருந்துச்சு. ஆனா, இப்பல்லாம் முழுநீள காமெடி படம் வரதே கிடையாது. அப்படி இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மீண்டும் காமெடி ஸ்டோரியில நடிக்க போறாராம். அத மணிரத்னம் தான் டைரக்ட் பண்ண போறாரு. கிட்டத்தட்ட 33 வருடங்கள் கழித்து மணிரத்னமும், ரஜினியும் ஜாயின் பண்ண போறாங்க. இதுதான் கோலிவுட்டோட ஹாட் டாக். இப்போ சூப்பர் ஸ்டாரோட பர்த்டே வரப்போது 12ஆம் தேதி. அன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட்ட பத்தி அனௌன்ஸ்மென்ட் குடுக்க போறாங்களாம். இதுதான் தமிழ் சினிமாவுல மிகப்பெரும் பேன் இந்தியா படமா எடுக்க போற படம். காமெடி பேன் இந்தியன் படம். காமெடிக்கு பஞ்சமே இல்லாம இந்த படம் இருக்க போதாம். இதனால ரசிகர்களோட எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாகியிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். ரஜினிகாந்தோட ஆக்டிங்ல, மணிரத்னமோட டைரக்ஷன்ல காமெடி ஃபிலிம் வந்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதா? உங்களோட கருத்துக்கள மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சேனல்ல போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகான பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும்.